ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங். என் புள்ள நான் விருட்ச கூட தாண்ட மாட்டான். அச்சோ நல்ல புள்ள. இந்த விஷயத்த மத்தவங்க சொல்லி பெரும்பறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீங்க அந்த பொண்ணோடைய இல்ல அந்த பையனோடைய இடத்துல இருந்து பாருங்க, கேவலமா மைண்ட்ல திட்டிட்டு இருப்பான். இதுக்கு காரணம் நான் ஒரு ஜெனரேஷனல் கேப்பா பாக்குறேன். அதாவது நம்ம அம்மா அப்பால வாழ்ந்த டைம்ல எப்படி லைக் அப்போலாம் ஒரு பொண்ணு பையனும் பேசினாலே லவ்ன்றுவான். ஆனா அதெல்லாம் இப்ப நார்மல் ஆயிருச்சு. அதாவது அந்த காலத்துல அவங்க தப்பான விஷயத்தெல்லாம் இப்ப அவங்களோட பையனோ பொண்ணோ பண்ணும்போது அவங்களால அதை பொறுத்துக்க முடியல. ஏன்னா அந்த டைம்ல அவங்களால அது தப்புன்னு சொல்லி தான் வளர்ந்துருக்காங்க. அதுக்கு அந்த காலத்துல ஆல்கஹால் கன்சியூம் பண்றது தப்புனா இந்த காலத்துல ஆல்கஹால் கன்சியூம் பண்றது தப்பு தான். அந்த ரிலேஷன்ஷிப் தவிர நிறைய ஷிப் வந்துருச்சு. அந்த கர்மத்துல நான் இங்க தூக்கிட்டு வரல. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா ஒருத்தன் பண்ற நல்லதே கெட்டதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்றதான் பிரச்சனை. இப்போ ஒருத்தனுக்கு ஒரு ட்ரீம் இருக்கு, அதை அவங்க அம்மா அப்பாட்ட போய் சொல்றான். அந்த ட்ரீம் ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா இங்க நிறைய அப்பா அம்மா சொல்றது என்னது, இந்த தேவையில்லாத வேலைலாம் வேணாம், ஒழுங்கா போய் படிச்சு வேலைக்கு போற வழியை பாரு அப்படின்னு சொல்லி அவனை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை பிறந்தாலும் என் பொண்ணு டாக்டர் ஆகணும், என் பையன் இன்ஜினியர் ஆகணும்னு அவன்கிட்ட கேட்காம ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் அவன் வளர்ந்து பிரியானதும் அவன்கிட்ட 2 விரல் காட்டுவாங்க. ஒன்னு டாக்டர், இன்னொன்னு டாக்டர் தான். நீங்க நினைச்ச மாதிரி அவன் டாக்டர் ஆயிடுவானா, அவன் ஆயிடுவான். ஆனா அந்த வேலையை பிடிச்சி செய்யறான்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறி தான். அப்போ இருக்க பேரண்ட்ஸ் இல்லாம இப்ப இருக்க பேரண்ட்ஸ்க்கே தெரிஞ்சது 2 ப்ரொஃபஷன் தான். ஒன்னு டாக்டர், ஒன்னு இன்ஜினியர். இப்பெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு எவ்வளவோ கெரியர் இருக்கு. நீங்க ஏதோ ஒரு 2 கெரியரை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு உங்க ஒப்பீனியன் தயவு செஞ்சு அவங்கள திணிக்காதீங்க. அந்த மேரேஜ் விஷயத்திலையும் நான் சொல்றவனுக்கு தான் நீ கழுத்தை நீட்டணும். அந்த கழுத்தை நீட்டணுங்கிறது என்ன வார்த்தை? உங்க பொண்ணு என்ன கெடா வீட்டுக்கு வச்சிருந்தாடா போய் கழுத்தை நீட்டுறதுக்கு காலை ஃபுல்லா வாழ போறது அவங்க தான், நீங்க இல்ல. நீங்க ஸ்ட்ரிக்டாவே உங்க குழந்தைகிட்ட உங்களை காமிச்சுக்கிட்டா அவங்க ஒழுக்கமா இருப்பாங்கிறது சரியான முட்டாள்தனம். அவன் கடைசி வரைக்கும் உங்கள்கிட்ட பொய்ய மட்டும் தான் சொல்லிருப்பான். அங்க போகாத இங்க போகாத. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு போறோம், எல்லாருமே அந்த ட்ரிப்ல இருப்பாங்க. ஆனா ஒருத்த மட்டும் வர மாட்டான். கேட்டா வீட்டுல இல்ல. நம்ம எல்லாம் ட்ரிப்பு போயிட்டு ஸ்டோரி ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சா அவன் அதை பார்த்து அழுதுட்டு இருப்பான். அவங்க இந்த வயசுல போகாம எந்த வயசுல போறாங்க? இந்த மாதிரி அடக்கி வைக்கிறதுனால எப்படா இவங்களை விட்டு போவான் தான் அவன் பார்ப்பான். உங்க மேல அன்போ மரியாதையோ வராது, பயம்தான் வரும். அவன் எப்ப உங்ககிட்ட ஃப்ரீயா ஒரு விஷயத்த கேட்கறதுக்கோ இல்ல சொல்றதுக்கோ கூச்ச போறான்னா அப்பவே நீங்க அந்த கம்ஃபர்ட் ஜோனை இழந்துட்டீங்க. கடைசி வரைக்கும் அன்புங்கிற ஒரு விஷயத்தையே அவங்ககிட்ட காட்டாம கடைசி வரைக்கும் கடுகடுன்னு இருந்துட்டு அந்த டான் படத்துல வர மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபுல்லா அவன்கிட்ட அன்புங்கிற அந்த ஒரு விஷயத்தையே காட்டாம ஃபுல்லா அவன்கிட்ட ஸ்ட்ரிக்டாவே இருந்துட்டு கடைசியில எல்லாமே நல்லதுக்கு தான் பண்ணனா என்ன ரங்கா? சோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த உலகம் ரொம்ப பெருசு. தப்பு பண்ணா கண்டிங்க உட்காந்து அவங்ககிட்ட பொறுமையா சொல்லுங்க. அதுக்குன்னு அப்படியே அவங்க ஃபுல்லா ஃப்ரீயா விட சொல்ல. சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரு தடையா இல்லாம கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. அவங்க கூட உட்காந்து ஒரு ஃப்ரெண்டா பேசுங்க. பெத்த பிள்ளைகிட்ட இப்படி இருந்து நீங்க ஒன்னும் சாதிக்க போறது இல்ல.